Hey guys, hello and welcome to our channel Kishore Vlogs. So இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்குது பாத்தீங்கன்னா recently update ஆன ஒரு cosmetic changes கூட சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆட் ஆன ரொம்ப வருஷமா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரிஜினல் ரகட் SUV உடைய வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. So the name Bolero மஹேந்திராவோட பிராண்ட்ல இருந்து இந்த பிராண்டோடைய இந்த வெஹிக்கிள் தெரியாதவங்க கண்டிப்பா யாருமே இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நிச்சயமா அடிச்சு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான பிராண்ட். மோர் தென் 25 இயர்ஸா மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரகட் ரியல் SUV கான வண்டியா இன்னுமே அந்த வண்டி ஓடிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த வண்டியில் ஒரு சில காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் வந்து இப்போ 2025ல் அப்டேட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதுவும் அண்டர் 10 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து வருது. ஸோ இதனுடைய ட்ரிம்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா B4 B6 ஆப்ஷனல், அதுக்கப்புறமா B8. ஸோ இன்றைக்கி நம்ம முன்னாடி இருக்கிறது B6 அப்படின்னு சொல்லக்கூடிய மிட் வேரியன்ட் தான். ஸோ காமனாக எல்லாருமே எடுக்கக்கூடிய ஒரு மிட் வேரியண்ட்டான காஸ்ட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்கக்கூடிய இந்த வண்டியை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வண்டியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதனுடைய கீயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் இந்த வண்டியோடைய கீ, பொலேரோ B6 உடைய கீ. இதில் பார்த்தீங்கன்னா நியூ மஹேந்திராக்கான ரீடிசைன் பண்ண ஒரு லோகோ, ஒரு மேட் ஃபினிஷ்க்கான கீ தான். இதில் வந்து லாக் அன்லாக், அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து ஃபாலோ மீ லேம்ப்க்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய வார்னிங் லைட், அதாவது இந்த இண்டிகேட்டர்ஸ் லைட் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது ஆஃப் பண்ணிடுவோம். இதனுடைய கீ வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். தென் 2 ஸ்பேர் கீ கொடுத்துருக்கு. ரெண்டுமே வந்து டீசெண்டான லெவலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. மஹேந்திராவோட காஸ்ட்டில் எல்லா வண்டியிலையும் நீங்கள் இந்த மாதிரி கீ வந்து பார்க்க முடியும். ஒரு ப்ரீமியமான கீ கொடுத்துருக்காங்க இந்த பொலேரோக்கு இப்போ. ஸோ பொலேரோட ஃப்ரண்ட் லுக்லேருந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பொலேரோ அப்படின்னாலே எல்லாத்துக்குமே மைண்டில் வரது ஒரு மஸ்குலரான ஒரு ஸ்கொயரிஷ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரகட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு ஷேப் இருக்கக்கூடிய டிசைன் தான். ஸோ அதையே கண்டிப்பாக இங்கே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 4 ஸ்லாட் கிரில் வந்து கொடுத்துருக்கு. சென்டரில் வந்து மஹேந்திராக்கான லோகோ கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் கலர் ஃபினிஷ் தான். சில்வர் குரோம் எஃபெக்ட் கொடுத்துருக்கிறதும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஹனி காம்க்கான மெஷ் பேட்டர்ன் பண்ண ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஏர் டேம்க்கு கீழேயும் மேலேயும். பம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த வண்டி வந்து டைமண்ட் ஒயிட், அதாவது ஒரு பேல் ஒயிட்னே வச்சுக்கலாம். பியூர் ஒயிட் கிடையாது, பட் ஒயிட்லேயே ஒரு ப்ரீமியமான லுக் தரக்கூடிய வண்டி தான். சிங்கிள் டோன் கலர் தான் ஃபாலோ ஆகிருக்கு. ஒரு ஒயிட் கலர்னு நம்ம சொல்லிக்குவோம், டைமண்ட் ஒயிட்னு. இதில் நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாடி கலரில் தான். ஃபாக் லேம்ப்ஸ் வந்து இந்த வேரியண்ட்டில் கிடையாது. பட் இதுக்கு அடுத்த வேரியண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் ஆட் ஆகும். ஹெட் லேம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலோஜன் செட்டப் தான். நல்ல ஒரு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க. டிசைன் வைஸ் நல்லாவே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்வர் குரோம் எஃபெக்ட் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இண்டிகேட்டர்ஸும் ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. பானட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான குவாலிட்டியில் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நல்ல வைடான ஒரு விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். 2 விண்ட்ஷீல்டு வைப்பர், அது கூடவே வாஷர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அப்படியே நம்ம சைடில் வந்தோம் அப்படின்னா டயர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் நமக்கு 215/75 ரிம் சைஸ் வந்து 15 இன்ச்சுக்கான ப்ரொஃபைலில் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஒரு கன் மெட்டல் கிரேயில் அலாய் டிசைன் பண்ண ஒரு வீல் கேப் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். பட் B8 எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு அலாய் வீல் வந்து இந்த பொலேரோவில் கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கும் ரியரில் வந்து ட்ரம் பிரேக் யூஸ் பண்ணியிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். வீல் ஆர்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பம்பரோட கனெக்ட் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அதுவுமே உங்களுக்கு ஸ்டீலில் தான் வந்து கொடுத்துருக்கு. பாடியோடைய மெட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராங் தான். பொலேரோ பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு ஸ்ட்ராங் பாடி வண்டி தான் இந்த வண்டி. இதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கட்ஸ் அண்ட் க்ரீசஸ், பாடியில் கிராஃபிக் டிசைன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் ஆரம்பித்து ரியரில் நமக்கு டெயில் லேம்ப் கூட கனெக்ட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். இந்த பீடிங் அதுவுமே உங்களுக்கு ஒரு மஸ்குலர் லுக் கொடுக்குறதுன்னு சொல்லலாம். சைடில் ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஒரு ஆஃப் ரோடுக்கான வண்டி தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வண்டியும் அந்த தாரும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கஸ்டமைசபிள், அதாவது மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா பொலேரோவில் இந்த இடத்துல வந்து ஒரு ஏர் எக்ஸாஸ்ட் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, ஏர் ஃபில்டருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நீங்கள் பண்ணிக்க முடியும். அதனால் இந்த மாடிஃபிகேஷன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கக்கூடிய வண்டி. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா டோரில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லாக்ஸ் வெளியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு கூட இந்த வண்டியை ரன் பண்ணிக்க முடியும். சஸ்பென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு மெக்போசிஷனுக்கான ஸ்டட் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியரில் பொறுத்த வரைக்கும் நமக்கு லீவ் ஸ்ப்ரிங்கான சஸ்பென்ஷன் தான். டயர் ப்ரொஃபைல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு 15 இன்ச்சுக்கான ஒரு 215/75 ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய டயர். ஃப்ரண்ட்டில் டிஸ்கும், ரியரில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்கிறது நம்ம பார்த்தோம். பாடியில் வந்து டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓல்ட் ஸ்கூல் டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டோர் ஹேண்டில் கொடுத்துருக்கு. கீ நாப் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஓஆர்விஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரகட் வெஹிக்கிள், ஸோ ஆஃப் ரோட் வெஹிக்கிள், அதனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஸ்ட்ராங்கான ஓஆர்விஎம்ஸ் தான். மேனுவலி அட்ஜஸ்டபுளாக தான் நீங்கள் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள்,
ஆண்டனா பொறுத்த வரைக்கும் நமக்கு வெளியே இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். பர்சனலாக எனக்கு இந்த மாதிரி விண்டேஜ்க்கான லுக் கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து காரில் நிறையா வண்டியில் நீங்கள் பார்த்துருக்கலாம். மழையெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்து அழகாக அது வந்து போய்க்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குது. இந்த வண்டிக்கெல்லாம் சன்ரூஃப் தேவையே இல்லை. ஏன்னா இத்தனை வருஷமாக மார்க்கெட்டில் இந்த வண்டி அடிச்சுக்கிறதுக்கான ஒரு ரகட் ஒரு எஸ்யூவிங்கிறது இன்னும் வரலன்னே சொல்லலாம். அப்படி எதாவது வந்திருந்ததா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதாவது நான் பொலேரோக்கு கேட்குறேன். எஸ், டீசல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 60 லிட்டருக்கான டீசல் டேங்க் கெப்பாசிட்டி வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு ஓல்ட் ஸ்கூல் டைப்புக்கான ஒரு நாப் டிசைன் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குது. அப்படியே இந்த வண்டியோடைய ரியர் ப்ரொஃபைலுக்கு போய் பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி ரியல்லையும் பார்த்தீங்கன்னா மேஜரான சேஞ்சஸ் எதுவுமே கொடுக்கல. லோகோ வந்து ரீடிசைன் பண்ணியிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். பின்னாடி வந்து ஸ்பேர் வீல் கொடுத்துருக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த பொலேரோக்கு மெயினான அட்ராக்டிவான அழகே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேர் வீல் இங்கே வைக்கிறது தான். ஸோ இப்படி இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். டெயில் லேம்ப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலோஜன் செட்டப் தான். இண்டிகேட்டர், பிரேக் லைட், ரிவர்ஸ் எல்லாமே ஒரே யூனிட்டாக கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு டீசெண்டான டிசைனில் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு பார்க்கிங் சென்சார் வந்தது ரிவர்ஸில், கேமரா கிடையாது. பட் இது ஆப்ஷனல் வேரியண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா, தென் டிஃபாகர், ரியர் வைப்பர் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆட் ஆகும். ஸோ அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் உங்களுக்கு பே பண்ண வேண்டியதாக வரும். B6 ஆப்ஷனல் அப்படிங்கிற வேரியண்ட். எஸ், இதுக்கு அடுத்து கீழே நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். எக்ஸாஸ்ட்டுக்கான பைப் ஒன்று வந்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். எஸ், இப்போ இந்த வண்டியோடைய ரியர் டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரியர் டோர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டீசெண்டான ஓப்பனிங்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டோரோடைய குவாலிட்டி பார்க்கலாம். ஸ்ட்ராங் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதில் சொல்லவே வேண்டாம். ரியரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 சீட் வந்திருக்கு. எஸ், இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 சீட்டர் வண்டி தான். பட் 5 பேர் தாராளமாக போகலாம். இங்கே உட்கார 2 பேர்த்துக்கு ஒரு மோர் தென் டீசெண்டான ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். அதை நான் வந்து இப்போ உட்காந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். தேர்ட் ரோவோடைய சீட்டோடைய கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். தேர்ட் ரோவோடைய சீட் பொறுத்த வரைக்கும் டோர் வந்து இப்படி தான் நமக்கு ஓப்பன் ஆகும். பொலேரோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். இந்த இடத்துக்கு ஒரு கிராப் ஹேண்டில், இந்த இடத்துக்கு ஒரு கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 சீட்டுமே ஃபோல்டபுள் சீட் தான். ஸோ இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லாக்கை யூஸ் பண்ணி நீங்கள் இப்படி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது ஒரு 5 பேர் போகிறீங்கன்னா 2 சீட்டுமே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இல்லை 6 பேர் போகிறீங்கன்னா ஒருத்தர் வந்து இங்கே உட்காந்துட்டு லக்கேஜ் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 7 பேருமே போகிறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த இப்படி வச்சு இப்படி ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா 7 பேர் தாராளமாக இந்த வண்டியில் போக முடியும். அண்டர் 10 lakhஸில் இப்படி ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் நீங்கள் ரகடாக எஸ்யூவி லுக்கில் மஸ்குலர் டிசைனில் ஒரு மோர் தென் 25 இயர்ஸாக மார்க்கெட்டில் சூப்பர் சேல்ஸை கொடுத்துட்ருக்க வண்டியை வேறு வண்டி ஏதாவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ வாங்க இந்த வண்டிக்கு உள்ளே போயிட்டு இதனுடைய ரியர் சீட்டுக்கான கம்ஃபர்ட் எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரியரில் போகணுன்னா மேலே கிராப் ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்கு. ஃபுட் ரெஸ்ட்டை மிதித்து இப்படி நீங்கள் ஏறி இப்படி உங்கள் நெக்கை ஹெட்டையும் பெண்ட் பண்ணி தான் உள்ளே வரணும். எஸ், ஃபஸ்ட் நான் ஒரு நல்ல பொசிஷனில் உட்காந்துக்கிறேன். ஸோ இப்படி உட்காரும் போது உங்களுக்கு இப்படி இருக்கும்போது என்னோடய ஹைட் 5.8. அப்படி இருக்கும்போது ஹெட்ரூம் லேக் கண்டிப்பாகவே இருக்குது. தை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ தை எனக்கு வெளியே சும்மாவே இருக்குது. நீரும் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளாக உட்காரும் போது ஓகே. பட் ஆப்போசிட்டில் ஒருத்தர் உட்கார்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவரோட லெக்கை எனக்குள்ளே ஜிக்ஸாக் பண்ணி தான் உட்கார முடியும். பட் 5.3 அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கிட்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். பட் என்னோடய ஹைட்டுக்கு ஒரு ஆவரேஜான கம்ஃபர்ட் கண்டிப்பாக தருது. குஷன்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் இதில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க முடியும். ஷார்ட் ரைடுக்கு என்னோட ஹைட்டுக்கு ஓகே. பட் என்னோட ஹைட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு டீசெண்டான லாங் ரைடே போக முடியும். அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இறங்கும் போதும் ஹெட்டை நீங்கள் மைண்ட் பண்ணி ஃபுட் ரெஸ்ட்டை மிதிச்சு இப்படி இறங்கி வெளியே வந்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டீரியர் பற்றி எல்லாமே நம்ம கிளியராக இப்போ பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ்டீரியரில் என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்டீரியரில் போயிட்டு இந்த வண்டியில் உள்ளுக்குள்ளே என்னென்ன காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றி கிளியராக பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வண்டியை ஓப்பன் பண்ணிடலாம். டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வைடரான ஓப்பனிங் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். 180 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஃபுட் ஸ்டெப் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த டோர் ஹேண்டில் இப்படி பிடிச்சி உள்ளே ஏறதுக்கு நல்ல ஒரு வசதியாக இருக்கும். டோரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்ம் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்கு. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர், சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. இது நீங்கள் உங்களுக்கு டோர் லாக் வந்து ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரீமியம் டச் கொடுத்துருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இருந்த பொலேரோக்கும் இப்போ இருக்க பொலேரோக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலரில் இன்டீரியர் வந்து கொடுத்துருக்கு. பெய்ஜ் கலரில் ஒரு சீட்டும் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். B8ன்னு சொல்லக்கூடிய டாப் எண்ட் எடுத்திங்கன்னா சீட்டோடைய ஃபேப்ரிக் வந்து மாறும். இன்டீரியரும் சில சேஞ்சஸ் வர்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஏர் வெண்ட்டை பொறுத்து ஏசியோட ஏர் வெண்ட்டை சுற்றி ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குது. ஹெட்லைட்டுக்கான லெவலர் அட்ஜஸ்ட்மெண்ட்,
ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டன், அது போக உங்களுக்கு நார்மல் கீக்கான இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு நாபு. தென் ஸ்டியரிங் பொறுத்த வரைக்கும் மவுண்டட் கண்ட்ரோலோடு வந்திருக்கு. மீடியா கண்ட்ரோல்ஸ் கூடவே கிடச்சிருக்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வண்டி உள்ளே போயிட்டு இந்த வண்டியோடைய இன்டீரியரில் கேபின் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். சீட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரிக்ளைன் அண்ட் டிக்ளைன் பண்ணிக்க முடியும். 4 வேல வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க இப்போ உள்ளே ஏறி பார்ப்போம். இதை மிதித்து எப்படி ஏறி உட்காந்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு கமாண்டிங் பொசிஷன். எஸ், இந்த வண்டியை ஓட்டுனவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த வண்டியில் உள்ளே உட்காரும் போதும் சரி, இந்த இடத்துல நல்லா யானை மேலே உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குங்க. வண்டி குலுங்கிறதுக்கும் நம்ம ஓட்டுறதுக்கும் ஆஃப் ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எலிஃபென்ட் சஃபாரி போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம். டோரோடைய தட் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மஹேந்திராவில் சொல்லவே வேண்டாம், முக்கியமாக பொலேரோவில் காம்ப்ரமைஸே கிடையாதுங்க. ஸோ வாங்க இன்டீரியர் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஸ்டேரிங் வீல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டேரிங் வீலோட ஒரு சேஞ்ச் பண்ணதை பார்க்க முடியும். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட், டில்ட், டெலிஸ்கோப்பிக் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டேரிங் வீல் தான். ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் உங்களுக்கு ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல், லெஃப்ட் சைடில் வைப்பருக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நல்ல ஒரு கிரிப்பான ஸ்டேரிங் வீல் தான். ரீடிசைன் பண்ண ஒரு மஹேந்திராக்கான லோகோ, அதுலேயே உங்களுக்கு பிரஸ்ட் எலிமெண்ட் கொடுத்துருக்கிறது ஒரு நல்லாவே இருக்குது. ரவுண்ட் ஷேப்க்கான ஸ்டேரிங் வீல். இதோட ஹார்ன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஹாரன், எஸ், ஹாரன் ஒரு டீசெண்டான லெவல்லே இருக்குது. இதுதான் இந்த வண்டியுடைய கீ. இப்போ நம்ம இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் இருக்கக்கூடிய 75 பிஹெச்பி பவர் அண்ட் 210 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் இருக்கக்கூடிய வண்டி. உள்ளுக்குள்ளே கேபின் நாய்ஸ் எப்படி இருக்குது, இன்ஜினுடைய வைப்ரேஷனெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த மாதிரி வண்டியில் ஒரு ஓல்ட் ஸ்கூல் டச் இன்னும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, நம்ம பார்க்கணும். இந்த கியரில் அது நமக்கு ஃபீல் ஆகும். அதை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். எஸ், இந்த ஷேக்கிங் வந்து பல பேருக்கு பிடிக்கும், இந்த டீசல் இன்ஜினில் வரக்கூடிய ஷேக்கிங். எஸ், இனோவா கிறிஸ்டாலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேக்கிங் வரும். அதை என்ன இப்போ ஆஃப் பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்களா? எஸ், எனக்கு இந்த பர்சனலாக ரொம்பவுமே பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ், இதில் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இந்த மாதிரி ஷேக் ஆகுறது. எஸ், அதுக்கு அடுத்து இந்த நம்ம ஸ்டேரிங்கை பார்த்தாச்சு. MID ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலில் கிடச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் RPM மீட்டர், ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டர் வந்து சின்னதாக அனலாக் டைப்பில் வந்து கொடுத்துருக்கு. டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர், அப்புறம் டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டம், அந்த விஷயமும் உங்களால் வந்து இங்கேயே வந்து பார்த்துக்க முடியும். கூடவே எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கிறது ஓடோ மீட்டர். ஸோ அதுக்கடுத்து ரைட் சைடில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபியூவல் கேஜ், சீட் பெல்ட்டுக்கான இண்டிகேஷன், தென் மோட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மூலியமாக ட்ரிப் A, ட்ரிப் B, அந்த மாதிரி ஓடோ மீட்டரோட மோட்ஸ் நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஒரு டீசெண்டான ஸ்லீக்கான டிசைனில் கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த MIDயை பொறுத்த வரைக்கும். தென் இங்கே உங்களுக்கு சின்னதாக ஒரு ஹசார்ட்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். நல்ல ஒரு வியூவை மறைக்காமல், விசிபிலிட்டி எந்த வகையிலையும் மறைக்காத ஒரு விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. வைடரான விண்ட்ஷீல்டு வந்து கிடச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVMs. இந்த இடத்துல உங்களுக்கு டிக்கெட் ஹோல்டர் அந்த மாதிரி எந்த விஷயமும் வரல. ஒரு சன்வைசர் மட்டும் கொடுத்துருக்கு. கோ பேசஞ்சர் சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு சன்வைசர் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். மேலே வந்து கேபின் லேம்ப் வந்து ஒரு எல்லோ கலரில் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சென்ட்ராக வந்து மொத்தமாக இது ஒரே ஒரு கேபின் லேம்ப் தான். மொத்த கேபினுக்குமே பார்த்தீங்கன்னா தெரியும். சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட் வைஸ் நல்லாவே இருக்குது. தை சப்போர்ட் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ABC பெடல்ஸ் பொறுத்த வரைக்கும் டீசெண்டான கேப்பில் கொடுத்துருக்காங்க. டெட் பெடல் இல்லை, பட் இருந்தாலும் இதுக்கு டெட் பெடல் தேவையில்லை. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக இதில் கிடைக்குதுன்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பீடுக்கான மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய ஒரு டீசல் வண்டி தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. ஸோ இந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக என்னால் ஃபீல் பண்ண முடியுது. பட் பர்சனலாக சொல்கிறேன், இந்த வைப்ரேஷன் இருக்கிறதுனால தான் இந்த வண்டியை நிறையா பேர் எடுக்கிறாங்க. அதனால தான் இந்த வண்டி இன்னுமே வந்து அந்த சேல்ஸை டவுன் ஆகாமல் வச்சுக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு விண்டேஜ் லுக் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி பொலேரோ. எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்ச வண்டி இந்த வண்டி. சேஃப்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏர்பேக் பொறுத்த வரைக்கும் 1, 2, 2 தான் இருக்குது. ஏன்னா இந்த வண்டியே ஒரு சேஃப்டியான வண்டி தான். இதுக்கு ஏர்பேக் 2 கொடுத்துருக்காங்க. அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதுக்கு மேலே ஏர்பேக்கே தேவையில்லை. அந்தளவுக்கு ஒரு ஃபுல் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல் பாடி இருக்கக்கூடிய வண்டி. இதை நீங்கள் ஹேண்ட் பிரேக், மேனுவல் ஹேண்ட் பிரேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர், விண்டோஸ்க்கான கண்ட்ரோல் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். 4 விண்டோவுமே பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல் தான். சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் சின்னதாக குட்டியாக கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அழகாகவே இருக்குது. ஒரு டீசெண்டான ஸ்டோரேஜ் ஏரியா, கப் ஹோல்டர் கூடவே ஸ்டோரேஜ் ஏரியாவும் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி ஃப்ரண்ட்டில் வேறு எதுவுமே கிடையாது. ஒரு டீசெண்டான கேபின் அப்டேட் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். முக்கியமான ஒரு அப்டேட் இங்கே இருக்குங்க. அது என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஏசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் கண்ட்ரோலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஏசி பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் அந்த முக்கியமான ஒரு விஷயம். டச் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே டீசெண்டாகவே இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ப்ளூடூத்
கார் பிடி லிங்க்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, கலர்ஸ் மாற்றிக்க முடியும், டிஎஸ்பி ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கு, தென் மியூசிக், ரேடியோ செட்டிங்ஸ், இந்த மாதிரி ஸ்டேரிங் வீலோட கண்ட்ரோல்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கு. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு டீசெண்டான ஒரு நீட்டான சவுண்ட் குவாலிட்டி வருது. பட் ஆஃப்டர் மார்க்கெட்டில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட எக்ஸ்ட்ராவாக சவுண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். பட் இது வந்து ஒரு சின்ன ஒரு நீட்டான அப்டேட் தான். டச் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு டச் MP3 பிளேயர் மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் உங்களுக்கு நேவிகேஷனும் கிடைக்குது. டாப் அண்டான B8 மாடல் எடுத்திங்கன்னா ரிவர்ஸ் கேமராவும் உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு டீசெண்டான சின்னதாக அழகாக கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த வண்டியிலேருந்து கீழே இறங்கிட்டு இந்த வண்டியோடைய எக்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எக்ரஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான எக்ரஸ் தான். 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருந்தாலும் ஒரு டீசெண்டான எக்ரஸ் அண்ட் இன்க்ரஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். ரியர் டோர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் கிடைக்குது. உள்ளே போகிறதுக்கும் வரதுக்கும் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரியர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு ஆம்ரெஸ்ட், இங்கே வந்து பவர் விண்டோக்கான ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த சைடு இருக்கவங்களுக்கும் கிடைக்குது. லாக் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட் ஃபினிஷ்க்கான லாக். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு ரோப் டைப்பில் கொடுத்துருக்கு. பிகாஸ் இது வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து இந்த ஸ்க்ரூவை மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணி இதை வந்து அன்ப்ளக் பண்ணாலே போதும். இந்த டோரை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு வகையில் தான் வந்து கொடுத்துருக்கு. ரியர் சீட் பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்கிறத பார்க்கலாம். ஆம்ரெஸ்ட்டும் வந்து டீசெண்டான வகையிலேயே வந்து கொடுத்துருக்கு. சீட் பெல்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இதனுடைய சீட் கம்ஃபர்ட் அண்ட் லெக் ரூம் ஸ்பேஸில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இதுவும் வந்து இதில் மிதிச்சு இப்படி நீங்கள் ஏறி உட்காரலாம். டோரை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ரியர் சீட்டோடைய கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் தை சப்போர்ட் இம்ப்ரூவ் ஆகிருக்குங்க, நல்லா ஃபீல் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், முதல்ல இருந்த பொலேரோக்கும் இப்போ இருக்க பொலேரோக்கும் ரியருடைய தை சப்போர்ட் ஆல்மோஸ்ட் 90% ஃபுல்லாக இருக்குது. நான் கூட டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினச்சேன். பட் தை சப்போர்ட் பாருங்கள், நல்லா எனக்கு சூப்பராகவே இருக்குது. ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் ஆம்பிள் ஆஃப் ஹெட்ரூம் வந்து கிடச்சிருக்கு. ஹெட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான கம்ஃபர்ட் இருக்குது. இந்த சீட்டோடைய பொசிஷன் வந்து நல்ல ஒரு ரொம்ப நிமிர்ந்த மாதிரி கிடையாது, நல்ல ஒரு ரிக்ளைனிங் பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. லாங் ட்ராவலுக்கு நல்லாவே இருக்கும். முக்கியமாக தை சப்போர்ட் தான் நான் சொல்லுவேன். 90% தை சப்போர்ட் டாப் நாச்சாகவே இருக்குது. நீங்கள் வந்து உட்காந்து பாருங்கள் ரியர் சீட்டில். முதல்ல இருந்த பொலேரோக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மஹேந்திராவிலேருந்து. நீ ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ரண்ட் சீட்டில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீ ரூம் ஒரு நீட்டான நீ ரூம் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஏன்னா என்னோட ஹைட் கம்மியாக இருக்கவர் இந்த சீட்டில் உட்காந்துருந்தார். அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். 2 மேகசின் ஹோல்டர் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். லெக்கை டக் பண்ணி வச்சுக்க முடியும். டீசெண்டாக லெக் டக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ராட் ஒன்று இருக்குது, நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள். இந்த ராட் எதுக்கு சப்போர்ட் ஆகுதுன்னா லெக்கை வந்து நீங்கள் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். தை சப்போர்ட்டும் வந்து நல்லாவே இருக்குது. அப்படி இருக்கும்போது லாங் ட்ராவலுக்கு நல்லாவே இருக்குது. ரியர் ஏசி வென்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 4 வெண்ட் மட்டும்தான் மொத்த கேபினையும் வந்து கூலாக்குது. இப்போ நான் இருக்கக்கூடிய வெயிலில் ஏசி ஆன் பண்ணியிருக்கேன், நீட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் கேபினுடைய வியூ. B6 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுடைய பொலேரோவில் 2025 கொடுத்துருக்க மாடலுடைய வியூ. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். மற்றபடி ரியரில் உங்களுக்கு கிராப் ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சீட் பெல்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ரியரோடைய சீட் கம்ஃபர்ட் உண்மையாலுமே நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ வண்டியிலேருந்து கீழே இறங்கிட்டு ரியரோட எக்ரஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ரியரோட எக்ரஸுமே வந்து நீட்டாகவே இருக்குன்னு சொல்ல முடியும். இன்க்ரஸ் அண்ட் எக்ரஸ் ரியரில் கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குது. சீட்டிங் கம்ஃபர்ட்டும் நல்லாவே இருக்குது. இந்த வண்டி எடுக்கிறவங்க கண்டிப்பாக ரியர் சீட்டில் உட்காந்து பாருங்கள், அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோடைய பானட் ஓப்பன் பண்ணி இந்த பானட்டுக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய இன்ஜின் அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பற்றியெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ பானட் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். பானட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹெவியான வெயிட்லேயே இருக்குது. வந்து நீங்கள் கண்டிப்பாக லிஃப்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இது நம்ம இப்போ லாக் பண்ணிடுவோம். இன்சுலேஷன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டீசெண்டான இன்சுலேஷன் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஜின் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லிட்டருக்கான 3 சிலிண்டர் எம்ஹாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஜின் தான். ஸோ இந்த இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நமக்கு டீசல் இன்ஜின் ஆப்ஷனில் தான் வந்து கிடைக்குது. ஸோ இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் பவர்னு பார்த்திங்க அப்படின்னா 75 bhp பவரும் 210 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வண்டி. இந்த இடத்துல வந்து நமக்கு கூலண்ட் கால ஃபீலிங், தென் இங்கே உங்களுக்கு பேட்டரி ECM யூனிட் அதுக்கு பின்னாடியே கொடுத்துருக்கு. தென் வைப்பருக்கான ஃபீலிங் அந்த ஓரத்தில் கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்கு. ஏர் ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய யூனிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் இங்கேருந்து எடுத்து கூட இந்த சைடு சரி சில பேர் வந்து ஏர் ஃபில்டரோட அவுட்டர் போர்ஷன் வந்து வெளியே வர மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வாங்க இந்த பானட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம்.
ஸோ இந்த சவுண்டுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வண்டியோடைய பில் குவாலிட்டி எப்படி அப்படிங்கிறத. எஸ், இப்போ இந்த வண்டியோடைய ஆன் ரோட் காஸ்ட் எவ்வளோ போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ கைஸ், இந்த பொலேரோ B6 வேரியண்ட்டோட ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ நீங்கள் இந்த வீடியோ மூலிமா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வண்டியை நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு இப்போ எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்னு பொறுத்த வரைக்கும் மஹேந்திராவிலேருந்து ப்ரைஸ் ரிடக்ஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் மாடல் வந்து உங்களுக்கு 7.99 lakhsலேருந்து டாப் எண்ட் சொல்லக்கூடிய B8 அப்படிங்கிற வேரியண்ட் வந்து உங்களுக்கு 9.99 lakhs வரைக்கும் போய்கிட்டு இருக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். பட் இன்றைக்கி நம்ம கூட இருக்க இந்த B6 வேரியண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆன் ரோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,35,000 இருந்தால் போதும் இந்த வண்டியை உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த வண்டியை நீங்கள் ஃபர்தராக புக்கிங் அண்ட் என்கொயரிஸ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம திருப்பூரில் லொக்கேட் ஆகிருக்க அவினாஷி ரோட்டில் இருக்கக்கூடிய மஹேந்திராவுடைய ரமணி மஹேந்திரா ஷோரூம் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா புக்கிங் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த B6 பொலேரோவை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ரமணி மஹேந்திரா ஷோரூம் திருப்பூர் அவினாஷி ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. தென் இந்த வண்டிக்கு அடுத்து உங்களுக்கு வேறு எந்த வண்டியோட ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வரேன். Until then, bye from Kishore Vlogs. Bye.